வணக்கம் மக்களே. இப்போ நான் ஒரு தலைப்பு ஒன்று பேச போகிறேன். ஆசையே அழிவிற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னது புத்தர். போன வருஷம் அந்த புத்த கயா அந்த இடத்துக்கும் போயிட்டு வந்தேன். போதி தர்மர் நம்ம அந்த இடங்களுக்கும் போயிட்டு வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ஏன்னா இப்போ ஆசை ஏன் துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, ஒரு பணக்காரர். அவர் குடும்ப வாழ்க்கையெல்லாம் வெறுத்துட்டு என்ன பண்ணுறாரு, சந்நியாசம் சாமியாரை போயிடலாம் அப்படின்ட்டு போகிறாரு. போகும்போது டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு வர்றாப்புல. ஒரு மலை அடிவாரம் வந்த உடனே, இமயமலை பகுதியில் ஒரு பகுதி வந்த உடனே டிரைவர்கிட்ட வண்டியை கொடுத்து நீ கொண்டு போ அப்படின்றாப்புல. சரின்ட்டு இறங்கி நடக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போனவுடனே கையில் ஃபோன் பாரமாக தெரியுது. இது எதுக்கு நமக்கு, நம்ம தான் சாமியாரை போகிறோமே எதுக்கு அப்படின்னு அதை ஃபோனை தூக்கி கடாசிட்டு அவர் போயிடுறாரு. போகும்போது அவர் கட்டியிருந்த ஆடை கூட அவருக்கு பாரமாக தெரிஞ்சு, இதை நான் எதுக்காக சுமக்கணும், தேவையில்லாத நினைவுகளை நான் எதுக்கு மனசில் வச்சுக்கிட்டு சுமக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் விட்டுட்டு சாமியாராக போயிடுறாரு. இது உண்மையான ஒரு சாமியார். இன்னொரு சாமியார் என்ன சொல்கிறாரு, தவம் இருக்கார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் முற்றும் துறந்த முனிவியராக நான் மோட்சம் அடையணும் அப்படி இப்படின்றப்ப அந்த மோட்சமே என்ன ஆகுது, அவர் ஆசைப்படுறாரு அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே தான் அது போகுது. அதனால் மனித பிறவியில் ஆசை இல்லாமல் யாருமே இருக்கவே முடியாது. அதுதான் உண்மை. சரி, அப்போ யார் தான் எதுக்குமே ஆசைப்படாமல் தன் நிலைமையிலேருந்து மாறாமல் அப்படியே தன் பிறவியை முடிச்சுட்டு போகிறது யார் அப்படின்னா, மிருகங்கள் மட்டுமே. காட்டில் வாழும் மிருகங்கள் மட்டுமே. அது எதற்காகவும் ஆசைப்படலை, அடுத்த நேரம் இற கிடச்சா போதும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆசைப்படாமல் அது தன்னால் அப்படியே இருந்து சின்ன குட்டியிலேருந்து பெரிய ஆளாகி வளர்ந்து அப்படியே மோச்சமாக தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு போயிடுதே தவிர, இது எந்த இடத்துலையும் தனக்கானதை சேர்த்து வைக்கணும், தனக்கானது இது பண்ணணும், நான் இப்படி வானத்திலேயே பறக்கணும், சொந்த விமானம் இருக்கணும், அப்படியெல்லாம் இல்லைங்க. எவ்வளோ பெரிய பணக்காரங்க கூட எளிமையான வாழ்க்கை தான் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஆசைப்படுறதுக்கு மனித இனம் ஏதாவது ஒரு வகையில் ஆசைப்பட்டு தான் தீர்வோம். ஆசையே படாமல் எதுக்குமே ஆசைப்படாமல் அப்படியே வாழ்க்கையை கொண்டு போகிறது எதுன்னா விலங்கினங்கள் மட்டுமே. இது என்னுடைய கருத்துங்க. இது தனிப்பட்ட கருத்து தான். ஆனால் நீங்களும் அதை யோசித்து பாருங்கள், கருத்து உண்மைன்னு புரியும். நன்றி, வணக்கம்.